ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை பன்னீர் சாதம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். இது லஞ்ச் டைமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய சாதம். காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே வச்சு முடிக்கக்கூடியது. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் 2 கப்புக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கிறோங்க, கொலைய விட்டுற வேண்டாம். அதே போல் 2 கப்புக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்புக்கு சாதம்னா 2 கப்புக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வதக்க அப்படியே சுருங்கிடும். முருங்கைக்கீரையை தனித்தனி இலைகளாக எடுத்து நல்லா கழுவி தண்ணியை வடித்து வச்சுக்கிறோங்க. அதே போல் இதுக்கு நாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் செக்கில் ஆட்டின எண்ணெய் ஏதாவது வச்சுருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம். இங்கே 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு வெள்ளைப்பூடு, 1 கப்புக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீர் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, மிளகு இடித்தது 1 டீஸ்பூனுக்கு, நிலக்கடலை 2 டீஸ்பூனுக்கு, காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு, துருவின தேங்காய் 1 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இவ்வளோதான். இங்கே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்க்கணும் அவசியம் கிடையாது. கருவேப்பிலையை கடைசியில் பன்னீர் சேர்க்கும் போது லைட்டாக கிள்ளி போட்டு சேர்த்து மூடி வச்சா போதும். இங்கே எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நான் ஜீரகம், நிலக்கடலை, காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வர வதக்குங்க. வெள்ளைப்பூடு லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நாம் கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்க முருங்கைக்கீரை இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் வதக்கும் போது உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம அரிசியும் சேர்க்க போகிறோம். அதனால் முருங்கைக்கீரை நல்லா சுண்டின பிறகு நமக்கு அளவு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா உதிரியான சாதம், அதை நம்ம இதை சேர்க்குறோம். நான் சாதம் வடிக்கும்போது அதில் உப்பு போடல. நான் அதில் சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அந்த க்யூப்ஸையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேங்காய் பூ, இடித்து வச்சுருக்க மிளகு, உப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் காலையிலே இந்த சாதத்தை பண்ணி மதியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தேங்காய் பூ சேர்க்க வேண்டாம். ஏன்னா அது கெட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போவே பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பூ சேர்ங்க, இல்லைன்னா தேங்காய் பூ சேர்க்க வேண்டாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அப்படியே மூடி வச்சிட போகிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படி எடுக்க வேண்டாம். ஏன்னா பன்னீர் சாஃப்ட் ஆகணும். அந்த சூட்டிலே அது சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த முருங்கைக்கீரை பன்னீர் சாதத்தை முட்டை கறி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன விதமான கிரேவி பிடிக்குமோ நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொக்கு கைண்ட் ஆஃப், இல்லைன்னா சட்னி கூட இதுக்கு நல்லாவே காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.